ஹாய் குட் ஈவினிங். இன்றைக்கி என்னோடய டே ரொட்டீன் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? மார்னிங் எப்பவும் போல் பசங்களுக்கு பூஸ்ட்லாம் ஆற்றி கொடுத்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நான் சித்ரான்னா தான் பண்ணேன். அதாவது லெமன் ரைஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு சைடிஷ் வந்து எக் ஃப்ரை தான் பண்ணி கொடுத்தேன். லஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலை பார்க்கணும் இல்லையா? கொத்தமல்லி புதினா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணி நான் அந்த ட்ரேயில் எடுத்து வச்சுட்ருந்தேன். எங்கள் ஊர்லலாம் இருக்கும்போது அந்த கொத்தமல்லி புதினாவில் வேரோடு வந்துருந்துச்சு அப்படின்னா உடனே போய் எங்கள் மண்ணிலையோ இல்லை செடியில் இந்த செடி வைப்போம் இல்லையா, அந்த தொட்டியில் வந்து நான் ஊண்டி வச்சுருவேன். அது கண்டிப்பாக நல்லா வளரும். ஸோ எனக்கு இதை க்ளீன் பண்ணும்போது எங்கள் ஊரில் இருந்த ஞாபகம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமேல் வந்து இன்றைக்கி நான் வீட்டில் ஈவினிங் வந்து நிறைய வேலை பார்த்தேன். ஒரு 3 வரைக்குமே கண்டினியூஸாக வேலை இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம தான் வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோமே. ஸோ வந்து ஒரு பவுலில் வந்து ½ பவுல் கிட்ட நான் ஓட்ஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமேல் வந்து கொக்கோ பவுடர் வந்து ஒரு 1½ ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் வந்து எல்லா சீட்ஸுமே பம்ப்கின் சீட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆலிவ் சீட்ஸ்லேருந்து. ஸோ அதையும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக ஹனி அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு அதை எடுத்து சாப்பிட்டேன். வீடியோக்காக சொல்லலை, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக மட்டும் கிடையாது, ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு எனக்கு. ஸோ எப்பப்போ கிரேவிங்ஸ் வருதோ இதை சாப்பிட்டுக்கலான்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமேல் வந்து ஈவினிங் வந்து பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் பண்ணியே ஆகணும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், கடையில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி தர மாட்டாங்க. ஸோ வீட்டில் தான் நான் வந்து ஹெல்த்தியாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு வந்து ஈஸியாக எப்போவுமே ராகி புட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து கார முறுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு அம்மா கொடுத்த முறுக்கு மாவில் வந்து கொஞ்சமாக காரப்பொடி மட்டும் சேர்த்துட்டு ஓமம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு முறுக்கு செஞ்சேன். எப்பவும் போல் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு. பட் அம்மா மாதிரி அந்த அழகாக கரெக்டான ஷேப்பில் வந்து எல்லா முறுக்குமேலாம் வரல. பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வந்து வாக்கிங் கிளம்பிட்டேன். ஸோ என்ன டே வந்து இப்படி தான் போச்சு.